இறையேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 3-10 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் போரில் வல்லவராக இருக்கிறார் என்பது இங்கு எடுத்து காட்டப்படுவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் தாமே உங்களுக்காக போரிடுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் வெற்றி கொடுப்பவராக போரிடுபவராக இருக்கிறார் என்பதை விவிலியத்தில் பல பகுதிகளிலிருந்து நாம் பார்க்க முடியும். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 24ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை சொல்லுகிறது, மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், போரில் வல்லவராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் மாட்சிமை மிக்க மன்னராக, போரில் வல்லவராக, எதிரிகளை துமசம் செய்பவராக என் ஆண்டவர் இருக்கிறார் என்பது இங்கு எடுத்தாளப்படுவதை நாம் பார்க்கலாம். தாவீது பெலிஸ்தியனை எதிர்த்து நின்ற அந்த தருணத்திலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆண்டவரின் போர், ஏனெனில் வெற்றி கொடுப்பவர் ஆண்டவர் மட்டுமே என்று தாவீது அரசர் பெலிஸ்தியனை பார்த்து சொல்வது நமக்கு தெரியும். அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்ற நேரத்தில் இது ஆண்டவருடைய போர், ஆண்டவர் வெற்றி தருவார் என்று அவர் சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் நம்மோடு இணைந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக போரிடுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதைதான் மோசேயின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளலாம். விடுதலை பயணம் 17ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை சொல்லுகிறது, இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார். இதனால் தலைமுறை தோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடித்தவராக இருந்தார். எப்போதெல்லாம் கரங்களை உயர்த்தி பிடித்தாரோ அப்போதெல்லாம் இஸ்ராயேலர் வெற்றி பெற்றார்கள். எப்போதெல்லாம் அவருடைய கரங்கள் தாழ்த்தப்பட்டதோ, தளர்ந்து போய் கீழே விழுந்ததோ அப்போதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆக அவர் 2 கரங்களை உயர்த்தி பிடித்தவராய் ஆண்டவருடைய மக்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக நின்று கொண்டிருந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஆக நம்மோடு போரிடக்கூடிய ஆண்டவர், நமக்கு எதிராக வருபவர்களோடு போரிட்டு வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இறை வேண்டுதல் செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையிலே ஆண்கள் தூய உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி இறை வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக கரங்களை உயர்த்துகின்ற பொழுது, தங்கள் குடும்பத்திற்கு வல்லமை கொடுப்பதற்காக, இறைவனுடைய கருணை கடந்து வருவதற்காக அவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தை ஆண்டவர் போராடி மீட்பார். அந்த குடும்பத்துக்கு எதிராக வரக்கூடிய தீய நிலைகளிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து போராடி மீட்கக்கூடிய ஆண்டவராக கடவுள் இருக்கிறார் என்பது இங்கு எடுத்தாளப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய போர் கருவிகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஈட்டி வாளோ கிடையாது, மாறாக அவருடைய ஓங்கிய புயம், அந்த ஓங்கிய புயம் தான் அவருடைய போர் கருவிகளாக இருக்கிறது. ஆகவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 17 வரை உள்ள இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, நாம் போர் கருவிகளை அணிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்ற கருவி, நீதி என்ற கருவி, அமைதி என்ற கருவி, நம்பிக்கை என்ற கருவி, மீட்பு என்ற கருவி, கடவுளின் வார்த்தை என்ற கருவி. இந்த கருவிகளை போர் கருவிகளாக நாம் அணிந்து கொண்டு போரிட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதோடு ஆண்டவருடைய வலக்கை, ஆண்டவருடைய வலக்கை என்று சொன்னால் வலிமையை குறைக்கிறது, ஆற்றலை குறைக்கிறது. ஆண்டவர் ஓங்கிய கரங்களோடு, வியத்தகு ஆற்றலோடு நம்மை மீட்டவர். அவருடைய வலக்கை சிறந்தோங்கி இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. திருப்பாடல் 48:10 சொல்லுகிறது, உமது வலக்கை நீதியை நிலைநாட்டும். போரில் வல்லவராகிய ஆண்டவருடைய வலக்கை நீதியை நிலைநாட்டும். அதோடு மட்டுமல்ல, திருப்பாடல் 138:7 சொல்லுகிறது, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர்.
ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தால் நம்மை பாதுகாத்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, ஆக போரில் வல்லவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எதிரிகளை கண்டு அஞ்ச வேண்டிய தேவையில்லை, நடுங்க வேண்டிய தேவையில்லை. அவர் நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களுக்காக நீர் போராடி கொண்டிருந்தீரே, போராடி வெற்றியை கொடுத்தவராக இருந்தீரே. அப்பா, இன்று போரில் வல்லவராகிய நீர் எங்களோடு இணைந்து இருந்து எங்களுக்கு எதிராக வரக்கூடிய அலகை, எங்களுக்கு எதிராக வரக்கூடிய தீய சக்திகள், எங்களுக்கு எதிராக வரக்கூடிய பகைவர்கள், எதிரிகள் அனைவரிடமிருந்தும் எங்களை பாதுகாப்பீராக. உம்முடைய வல்லமை எங்களோடு என்றும் நிலைத்து நிற்பதாக. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தையும், நாங்கள் செல்லக்கூடிய இடத்திலும் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.